ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. மீன் ஒரு தவா வச்சு அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, சிறு வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு, தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு தேவையான மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கினேன். அதுவும் போட்டு நல்லா இதிலே வதக்கிறேன். மசாலா ரெடியாக அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு தவா வச்சுக்கினேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு சேர்த்துக்கிட்டேன். சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இடித்து வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குறேங்க. அப்போ தான் அந்த சுவையான ஒரு வாசனையாகவும் இருக்கும். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக்குங்க அந்த மீன் குழம்புக்கு. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கின்னு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொச்சி வந்துட்டு பின்னால் மீனை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மீனை சேர்த்துக்கிறேன். ஒரே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாங்க. மீன் போட்டு ஒரு கொதிக்கு வந்துச்சுன்னா நம்ம இறக்கி வச்சு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ஒரு கொதி வருது பாருங்களேன். நல்லா கொதிக்குது பாருங்களேன். அவ்வளோதான், மல்லித்தலை தூவி இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபை ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு சுவையாக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.